வணக்கம், என் பேர் செந்தில். நான் இருக்கிறது பெங்களூர். நான் வந்து ஒரு கடந்த 10 வருஷமாக வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனல் சார்பா நண்பர் செந்தில் கிட்ட இன்றைக்கி ஒரு 4 கொஸ்டின் நான் கேட்க போகிறேன். வணக்கம் செந்தில். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டு வந்தீங்க, எப்படி அதில் ஜெயிச்சிங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு கார்ப்பரேட் சேல்ஸ் பர்சனாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபியில் நுழைஞ்சு கிட்ஸ் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நிறையா பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறையா ஃபோட்டோ ஜேர்னலிசம் ஒர்க், பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி ரெல்ம்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சம் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். Hi, my name is Mohan. I'm a sports photographer. When I shoot sports, the first thing that I look for in my equipment is the speed at which it operates and the reaction time. இப்போ வந்து நான் திருவண்ணாமலையிலேருந்து பேசுகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது வந்து FUJI ஃபில்மோட நான் பிராண்ட் அம்பாசிடர், FUJI ஃபில்ம் எக்ஸ் ஃபோட்டோகிராஃபர். ஸோ இங்கே திருவண்ணாமலை உள்ள லோக்கல் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸை மீட் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஐ எம் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கிறதா நான் சொன்னீங்க. அது எப்படி ஹெல்ப்பாக இருந்துச்சு உங்கள் பிஸ்னஸ்க்கு? அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோட பிஸ்னஸ் பேக்ரவுண்ட், நான் படித்தது வந்து எம்பிஏ பண்ணேன். ஐஏஎம் கால்கட்டா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, ரெண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து நான் பிஸ்னஸ் எஜுகேஷன் படிச்சுட்டு வந்தேன். அதை பேஸ் பண்ணி 10 இயர்ஸாக நான் வந்து சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருந்தது. ஸோ நான் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பிக்கெஸ்ட் லேர்னிங் என்னென்னா, ஃபோட்டோகிராஃபிக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஒரு பேஷன்லாம் வந்து மெயினாக த மெயின் ரீசன் ஐ கேம் இன் டு ஃபோட்டோகிராஃபி வாஸ் த பேஷன். அந்த பேஷன் மட்டும் வந்து வாடகை கேட்டாது. லேட்டர் ஒரு 2 வருஷம் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது, இல்லை ஃபோட்டோ நல்லா இருக்கணும், இது அப்படி பண்ணணும், அது அப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு க்ரியேட்டிவ் ஆங்கிளில் நிறைய ஆஸ்பிரேஷன் இருந்தது. அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ரியலைசேஷன், நம்ம படித்த அந்த பிஸ்னஸ் நாலேஜை வந்து நான் என்னோடய ஃபோட்டோகிராஃபிலேயே அப்ளை பண்ணேன்னா ஒரு டிசிப்ளின்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே நான் வந்து ஃபோட்டோகிராஃபியை வச்சு தொழில் நடத்தணும்னு அதை பேஸ் பண்ணி என் வாழ்க்கையை நடத்தணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எவ்வளோ டிசிப்ளின்டாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறோங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஹென்ஸ் நான் படித்த எம்பிஏ கேம் ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் அப்ளிகேஷன், அதை எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு கிளையண்ட்டிட்ட பேசினா எப்படி பேசணும், அவங்கள்ட்ட எப்படி எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணணும். ஸோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கிளையண்ட்டுக்கு நான் என்ன டெலிவர் பண்ணுவேன்னு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ ஷூட் முடியும் போது இட்ஸ் ஆல்வேஸ் ஒரு பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் எஃபர்ட். ஸோ எனக்கு அதனால முக்கால்வாசி இல்லை, மோஸ்ட் ஆஃப் மை கிளையண்ட்ஸ் ஆர் ரிப்பீட் கிளையண்ட்ஸ். திருப்பி அதே கிளையண்ட்ஸ் தான் எனக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனோ, இல்லை ஒரு ஈவெண்ட்டோ, இல்லை அவங்க கம்பெனியில் உள்ள ஒரு கமர்ஷியல் இதுக்கோ வந்து என்னை கூப்பிடுவாங்க. அண்ட் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் ஓவர் அ பீரியட் நான் ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு என்னை கூப்பிட்டுக்கிற விரும்புகிறேன். ஐ எம் மோர் அ ஃபோட்டோகிராஃபர் ஹூ ஷூட்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். அப்படியே என்னை வந்து ஒரு கேட்டகரியில் ஸ்லாட் பண்ணணுன்னா, பழைய ஸ்டைலில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர். எனக்குன்னு ஒரு 20-30 ஃபேமிலிஸ் ஐ பீன் ஒர்க்கிங் இந்த கடந்த 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வீட்டில் என்ன ஈவெண்ட், ஒரு ஹாப்பி ஈவெண்ட் இல்லாட்டினா என்ன விஷுவல் ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலுமே ஐ எண்ட் அப் டூயிங் இட். ஒரு கிரகப்பிரவேசமோ, ஒரு கல்யாணமோ, இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமிலி கெட் டுகெதராக கூட இருக்கலாம். ஸோ that is something that I want to improve and work on as a family photographer. இந்த டைமில் இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இந்த மாதிரி ஒரு நிறைய ஹை விசிபிலிட்டி ஏரால இருக்கிற டைமில் ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் கொஞ்சம் காமாக, குவாய்ட்டாக, எக்ஸ்க்ளூசிவாக ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபியை ஃபோக்கஸ் பண்ணணும்னு என்னோட ஃப்யூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸ் அட்லீஸ்ட் இன் கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி.
இப்போ ஆக்சுவலி நாங்கள்லாம் வந்து மார்க் 3 யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம், நிறைய பேர் நிக்கான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் சோனிக்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் ஃபியூஜி ஃபிலிமில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. அது எப்படி அந்த ஃபியூஜி ஃபிலிமுக்கு கேமராவுக்கு போனீங்க, அது எப்படி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிச்சு, அது மற்ற ஃபோட்டோகிராஃபருக்கு எப்படி அது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்கும். கம்மிங் டு FUJI-film, நான் வந்து when I started நான் வந்து டிஎஸ்எல்ஆர் எல்லாரும் மாதிரியும் டிஎஸ்எல்ஆர் பெரிய ஃபுல் ஃப்ரேம் அந்த மாதிரி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ்லாம் இருந்தது. கடைசியில் நான் ஒரு ஃபுல் ஃப்ரேம்லாம் வாங்கி ஷூட் பண்ணலாம் ஆரம்பித்தேன். தோ இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங், த கேமரா பிகேம் ஒரு ஆப்ஸ்டக்கிள் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எனக்கும் நடுவில் ஏதோ ஒரு நந்தி மாதிரி நடுவில் ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேமரா அவங்க முன்னாடி இருந்ததுன்னா இட் லுக்ஸ் அ லிட்டில் டூ ஆப்வியஸ், அண்ட் அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கொஞ்சம் மாற்றி பாவனைகள்லாம் மாறும். ஸோ யுவர் சப்ஜெக்ட் ஸ்டார்ட்ஸ் சேஞ்சிங் வித் த கேமரா. ஸோ எனக்கு ஒரு சின்ன கேமரா, ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் அந்த மாதிரி ஒரு திசையில் டைரெக்ஷனில் போகலான்னு ஒரு பிளான். அந்த டைமில் தான் நான் வந்து FUJI என்கவுண்டர் பண்ணேன். FUJI X100S ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராவில் தான் என்னோட ஃபர்ஸ்ட் FUJI எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இட் ஆல்சோ எனக்கு சின்ஸ் நான் சின்ன பிள்ளையில் வந்து எனக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து when my dad taught me photography, ஒரு ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணி தான் he taught me. ஸோ ஒரு ரேஞ்ச் ஃபைண்டர் ஸ்டைல் ஓல்ட் ஸ்கூல் கேமரா மாதிரி, ஆனால் FUJI-film வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரேஞ்ச் ஃபைண்டர் ஸ்டைல் கேமரா மாதிரி இருக்கும். பட் இட் ஹேஸ் ஆல் த மாடர்ன் ஃபீச்சர்ஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் லைக் அ டிஎஸ்எல்ஆர் ஆர் பெட்டர் தென் ஆர் ஃபாஸ்டர் தென் அ டிஎஸ்எல்ஆர். that kind of made it very interesting. ஒரு குட்டி கேமரா made me fall in love with photography all over again. Simply because அந்த கேமரா was not a big thing. நான் ஃபோட்டோ எடுக்கும்போது the importance was not to how big the camera was or what the camera can do. I could practice, என்னோட கலையை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துச்சு. நான் நார்மலாக என்ன சொல்லுவேன்னா, இந்த FUJI-film வாங்கினதுலேருந்து எனக்கு அது வந்து ஒரு இன்விசிபிலிட்டி க்ளோக் மாதிரி. நான் ஒரு ரூமில் இருக்கிறேன் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நான் ஒரு கேமரா ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கேங்கிறது யாருக்கும் ஒரு நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு ஆப்வியஸாக இருக்காமல் இருக்கிறதுக்கு FUJI-film has really helped it. And the colors, the FUJI-film from the days they were film days la irundhu இன்னைக்கு வரைக்கும் FUJI-film is always known for its colors, and I always loved the FUJI-film tone and colors that comes naturally with it. That's one of my favorite things about FUJI-film. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து மெடிடேஷன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறதில்ல. பட் ஆனால் ஒரு நல்ல கலையுடைய நோக்கம் வந்து என்னென்னா ஒரு ஞானமான இடத்துக்கு அவனை கொண்டு போகணும். நீங்கள் வந்து விபாசனா மெடிடேஷன் எல்லாம் பண்ணுறதா சொன்னீங்க. அந்த விபாசனா மெடிடேஷன் வந்து உங்கள் கேரியருக்கும் உங்களுடைய இல்லறத்திற்கும் டோட்டலாக உங்கள் லைஃப்க்கு அது எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். முதல்ல சொல்லும்போது நான் வந்து I told you that I came from the corporate world. So and there is a lot of emphasis on physical fitness for human beings. ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாருக்குமே இருக்கும். உடம்பை ஒழுங்காக வச்சுக்கணும், உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்வாங்க. அதே எம்ஃபசிஸ் வந்து we don't have it for mental fitness or psychological fitness or emotional fitness. நான் ஒரு கார்ப்பரேட் ஜாப்லேருந்து ஃபோட்டோகிராஃபிக்கு உள்ளே வரும்போது அந்த ஒரு சோஷியல் கண்டிஷனிங் வந்து there was a lot of pressure on me to சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப காசு பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு ப்ரீ கண்டிஷன் நோஷன்ஸ் என் தலையிலே நானே ரொம்ப இது பண்ணியிருந்தேன். அண்ட் தட் ஸ்ட்ரெஸ் லெட் டு மீ, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் லீட் பண்ணிட்டு இருக்கிற டைமில் விபாசனா ஹேப்பன் பை ஆக்சிடென்ட். நான் ஒன்றும் பிளான் பண்ணி விபாசனா போய் ரொம்ப அமைதியாகணும் அந்த மாதிரி ஒரு பிளான்லாம் இல்லாமல் தான் போனது. விபாசனா ஜாயின் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு கோர்ஸ்லேயே வந்து 10 நாள் கோர்ஸில் வந்து நான் கிட்டத்தட்ட 9 நாள் ஓட ட்ரை பண்ணேன். ஏன்னா அது விபாசனாங்கிறது ஒரு இன்டென்ஸ் மெடிடேஷன் கோர்ஸ். அண்ட் தட் விபாசனாங்கிற ஒரு டூல் எனக்கு கிடைச்சதுனால எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் வந்து நான் ரொம்ப அமைதியாக ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ டூல் விச் இஸ் டேக்கிங் மீ ஆன் அ ஜேர்னி டு பீயிங் குவயட் அண்ட் காம். ஒரு நிதானமாக லைஃப் அப்ரோச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் ஒரு காம்னஸோட ஒரு நிதானத்தோட லைஃப் அப்ரோச் பண்ணுறதுக்கு விபாசனா இஸ் அ மேசிவ் டூல். அண்ட் ஃபோட்டோகிராஃபி வேர்ல்டு ரொம்ப டைனாமிக்கான வேர்ல்டு. டெய்லி ஒவ்வொரு நாளும் வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பீயிங் காம் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல், அண்ட் தட்ஸ் வேர் விபாசனா ஹெல்ப்ஸ் மீ இமென்ஸ்லி. ஓகே,
In 2012, Better Photography ஓட வெட்டிங் photographer of the year competitionல நான் வந்து couple portraiture-ல I won an award. And then in 2015 or 2016 தெரியல Silk photos-ல Silk Awards அப்படின்னு documentary photography-ல ஒரு photo series award கிடைச்சது. இந்த ரெண்டு award வாங்கும்போதும் வந்து it taught me a lot of things that awards are very subjective. Awards doesn't mean anything. Awards are great marketing tools. நம்மளை பிரபலப்படுத்திக்கிறதுக்கு நம்மளை விசிபிளாக ஆக்குறதுக்கு இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம வந்து பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படிங்கிற ஒரு பிக்கெஸ்ட் லெசன் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் அவார்ட்ஸ். அண்ட் இட் ஜஸ்ட் ஹெல்ப் மீ ஒர்க் ஹார்டர். இப்போ இன்ஃபேக்ட் அந்த லேர்னிங்ஸ்லாம் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து நான் இப்போல்லாம் அவார்ட்ஸ் அப்ளையே பண்ணுறது கிடையாது. I work harder and do more. I shoot more rather than focus on awards. At some level, awards are also a little corrupting process. And the award ku photo select panni mudikkiradhukku you get very stressed on which to work, what to choose, enna work agum, edhiyo romba kashtapattu vikkira madri oru feeling varum. Then as a photographer, another learning is ஒரு salary ஜாப்ல இருக்கும்போது we end up working 5 to 6 days a week. ரொம்ப யோசிக்காம டெய்லி ஆஃபீஸுக்கு போய் 8 மணி நேரம், அந்த 8 மணி நேரம் வேலை பார்க்குறோமோ இல்லையோ, பட் என்ன 8 மணி நேரம் we clock in and do something worthwhile. பட் ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் அந்த ஷூட் இருக்கும்போது மட்டும்தான் கேமரா வெளியில் வரும். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே லைஃப் வந்து ரொம்ப இன்டிசிப்ளின்டாக இருக்கும். ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நான் ஒரு ஃபேஸில் வந்து ஐ ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் ஆன் பீயிங் அ லிட்டில் மோர் டிசிப்ளின்ட் அண்ட் டூயிங் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2-3 வேலை பார்க்கும்போது மட்டும்தான் ஃபோட்டோ எடுக்கணுங்கிற ஒரு கான்செப்டை விட்டுட்டு டெய்லி ஃபோட்டோ எடுக்கணும். ஒரு ஃபோட்டோகிராஃபர் அந்த கலையில் முன்னேறணும் அப்படின்னா டெய்லி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 2-3 பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் ஸ்போர்ட்ஸில் வந்து 2-3 லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா ஒரு 4-5 வருஷமாக ஒரே ஸ்டோரியை வேறு ஆஸ்பெக்ட்ஸில் ஷூட் பண்ணி அதை வந்து ஓவர் அ பீரியட் வந்து அதை ஒரு லாங் டேர்ம் பாடி ஆஃப் ஒர்க்கை பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி ஷார்ட் டேர்மாக வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி இல்லை கேமரா யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட் 365 அப்படின்னு ஒரு 2012 கிட்ட வந்து ஏர்லி டேஸ் நான் ஃபோட்டோ ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபோட்டோகிராஃபி ஏர்லி டேஸாக இருக்கும்போது ஐ டிட் ப்ராஜெக்ட் 365. டெய்லி ஒரு ஃபோட்டோ, கான்ஷியஸாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை நம்ம எங்கேயாச்சும் எய்தர் வி பிரிண்ட் இட் அண்ட் நம்ம செவத்திலே ஒட்டிக்கலாம், இல்லாட்டி அதை எங்கேயாச்சும் பப்ளிஷ் பண்ணணும். இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை ஒன்றும் இல்லாட்டி இட் குட் பி ஆன் யுவர் பிளாக். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுல வந்து என்னென்னா நாட் ஓன்லி டு யூ ப்ராக்டிஸ் டிசிப்ளின், யூ ஆல்சோ ப்ராக்டிஸ் யுவர் ஆர்ட். கேமரா வந்து நம்ம வேலை பார்க்கும்போது மட்டும்தான் அதை வெளியில் எடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இட் ஹேஸ் டு கோ. அட்லீஸ்ட் இன் கமர்ஷியல் ஃபோட்டோகிராஃபி, இன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சர்க்கிட், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கல்யாணம் நடக்கும்போது மட்டும்தான் அந்த கேமரா வெளியில் வரும். மிச்ச நேரத்தில் யாருமே வந்து அதை யூஸ் பண்ணி அவங்க வீடையோ இல்லை அவங்க ஃபேமிலியோ அவங்க இம்மீடியட் என்வாயர்மெண்ட்டையோ யாரும் ஷூட் பண்ணுறது கிடையாது. இப்போ உள்ள வேர்ல்டில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஹைப்பர் சென்சேஷனலைஸ் நியூஸ் தான் தேவைப்படுதே தவிர ஒரு லோக்கல் நியூஸ் அன்னைக்கே அண்ட் எல்லாருக்கும் எனக்கு நியூஸ் வந்து என் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் இட் இஸ் ஆர் ஜாப் டு டாக்குமெண்ட் ஆர் இம்மீடியட் சரௌண்டிங்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன டாக்குமெண்ட் பண்ணுறோமோ அதுதான் 10 வருஷத்தில் வந்து இந்த ஏரியாவுக்கு இல்லை இந்த லொக்காலிட்டிக்கு உள்ள content that we are creating. So future people will look at saying, okay, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோ பார்த்து தான், ஃபோட்டோ இல்லை வீடியோ இல்லை கண்டென்ட், வாட் எவர் ரிட்டன் கண்டென்ட், அதை பார்த்து தான் நம்ம we are kind of making aware of what was there 20 years back. So as a photographer, we also need to do a lot of our immediate surroundings, and rather than looking for big sensational news stories or sensational current affair issues. Yeah, that's pretty much it. Photography is a personal journey. அவங்கவுங்களுக்கு யூனிக்காக உள்ள ஒரு பர்சனல் ஜேர்னி. எனக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 8 ஸ்கூல் 3 காலேஜ் மாறி இருக்கேன். நிறையா ஊரில் ஐ ஹவ் லிவ்ட்.
நான் இப்போ வந்து பெங்களூரில் தான் லாங்கஸ்ட்டாக ஒரு 15 இயர்ஸாக ஸ்டே பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஊரில் 3 வருஷத்துக்கு மேலே நான் இருந்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு நான் ட்ராவல் பண்ண ஒரு அந்த நாடோடி மாதிரி வேறு ஊருக்கு நான் மாறி மாறி போகிற ஒரு சைல்டுஹுட் அண்ட் யங் ஏஜில் நான் அதெல்லாம் பண்ணதில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னோடய ஃபோட்டோகிராஃபியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் என்னோடய பிக்சர்ஸுமே பார்த்தீங்கனாலே வந்து ஒரு மதில் மேல் பூனை மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் தான் வந்து ஐ டேக் பிக்சர்ஸ். And I'm always hidden behind things. I have a degree of shyness that comes out because of social awkwardness. அது எல்லாமே என் ஃபோட்டோகிராஃபியில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். அண்ட் த சேம் வித் மை ட்ராவல். நான் ட்ராவல் பண்ணுறதுமே வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப நாள் இருக்கிறது கிடையாது. ஸோ ஓவர் த இயர்ஸ் நான் இப்போ பெங்களூரில் ஒரு 15 வருஷம் இருக்கிறதுனால என்னோடய ஃபோட்டோகிராஃபிலையும் வந்து ஐ கேன் ஸ்டே வித் ஸ்டோரிஸ் ஃபார் அ ஸ்லைட்லி லாங்கர் ஃபேஸ். பட் ஏர்லி டேஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மை ஃபோட்டோ வில் ஆல்சோ பி லுக் லைக் ஒரு ரோலிங் ஸ்டோன் மாதிரி ஒரு எஃபெக்ட். எல்லாமே வந்து ஒரு it's in a constant movementலயே இருக்கிற மாதிரி ஒரு feeling. At least that's how I felt taking my pictures. But as I progress, என்னோட mind state will reflect on my pictures. There is I don't know யாரோட quotation தெரியாது, but they say an image is a representation of a photographer's state of mind. So for me, I keep working on my state of mind so that I can work on my photography also in the process. மூவி மேக்கிங் எனக்கு வந்து இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட், பட் இட்ஸ் அ வெரி வெரி நேசன்ட் இன்ட்ரெஸ்ட். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ஒரு ஹாபியாக இருந்ததோ, அதே மாதிரி தான் எனக்கு இப்போ மூவி மேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட். என்றைக்குமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுனால வந்து அதில் உளுந்து நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நான் வந்து எனக்கு இட்லி பிடிக்குங்கிறதுக்காண்டி நான் இட்லி கடை வைக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்து சினிமா மேக்கிங் இஸ் பேஷன். குட்டி குட்டி ஷார்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷூட் பண்ணுறது, இல்லை குட்டி குட்டி கமர்ஷியல் ப்ராஜெக்ட் ஷூட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்கும். அண்ட் ஆஸ் இன் மூவி மேக்கிங் எனக்கு பிடிச்ச ப்ராசஸ் வந்து ப்ரொடக்ஷன், டைரக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ், இதுதான் எனக்கு பிடிக்குமே தவிர த ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் ஆக்டிங், ஷூட்டிங்ஸ், கேமரா ஹோல்டிங், இதெல்லாம் வந்து இட்ஸ் ஐ ஃபீல் தட் ஐ கேன் கண்ட்ரோல் த கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஃப்ரம் அ பிகர் ரோல் லைக் அ ப்ரொடியூசர் ஆர் அ டைரக்டர். பட் all in good time. It took me 20 years to be a photographer. From the time it was a hobby. It will take me another 20 years to become like I wouldn't even call na movie பண்ணுவேன் கூட நான் சொல்ல மாட்டேன். But I think I'll actively make more moving images maybe in another few years time, once I get strong with the visual language. ஏன்னா ஸ்டில் இமேஜஸ்க்கும் விஷுவல் லாங்குவேஜ், மூவிங் இமேஜஸ்க்கும் ரொம்ப அந்த விஷுவல் லாங்குவேஜே வேறு மாதிரி அப்ரோச் பண்ணலாம். அண்ட் எனக்குள்ள ஐடியாஸ், அதை ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து இன்னும் பில்ட் பண்ணணும். ஐ ஹாவ் டு லேர்ன் அ லாட் மோர் இன் மூவி மேக்கிங். தட் வில் டேக் டைம். ஃபோட்டோகிராஃபர் எல்லாருமே வந்து ஜெயிச்சிருதில்ல. எல்லோரும் நல்லா ஃபோட்டோ எடுப்பாங்க, ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃபோட்டோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஸ்ட்ரகிளை மீறி எப்படி அவங்க ஜெயிக்கணும்? கிளையண்ட் என்றைக்குமே வந்து உங்களை அப்ரோச் பண்ணும்போது நம்ம எடுத்த உடனே வந்து கிளையண்ட் எடுத்த உடனே அவங்க வந்து they will ask you இது எவ்வளோ சார்ஜ் ஆகும், நீங்கள் எவ்வளோ பில் பண்ணுவீங்க, இல்லை how much does it cost. அதான் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அது கேட்கும்போது எல்லா ஃபோட்டோகிராஃபரும் நார்மலாக, நானுமே வந்து இந்த ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நானுமே வந்து எடுத்த உடனே வந்து காசெல்லாம் அப்புறமேல் பேசிக்கோ, முதல்ல க்ரியேட்டிவ்ஸ் பேசுவோம், இல்லை என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி கான்வர்சேஷனை வந்து திசை திருப்புறது. பட் அவங்க கேட்குறது வந்து ஒரு கிளையண்ட்டாக வந்து எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன் நான் முதல்ல. ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்டட் ஆன்சரிங் தெம். எவ்வளோ ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு காஸ்டிங் மெட்ரிக் வச்சு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டிங் கொடுத்து, இது என்ட்ரி லெவல் காஸ்டிங், இது மிட் லெவல் காஸ்டிங், இதுதான் வந்து ஆல் இன்க்ளூசிவ் காஸ்டிங் அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் தென் கிளையண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்றைக்குமே கிளையண்ட் பேசும்போது ஐ ஸ்டார்டட் லிசனிங் டு தேர் கான்வர்சேஷன். This is also in relation to my wife. My wife always says, நான் பேசும்போது listen to my conversation, நான் சொல்கிறத கேளு அப்படின்வா, which is similar to talking to clients. When the clients say நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க நம்ம அசியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to listen. அவங்க என்ன கேட்குறாங்கங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஏதாச்சும்
we need to clarify and set expectations right with the client also. அவங்க ஏதாச்சும் அவங்கள வந்து வேறு கல்யாணத்தில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மீட் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட வருவாங்க, இல்லை ஒரு வேறு கமர்ஷியல் ஷூட்டில் வந்து இப்போ அவங்க பார்த்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதையே வந்து தே வில் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ. பட் நான் அது பண்ண முடியும், அதுக்கு உள்ள காஸ்ட், அதுக்கு என்ன வேரியபிள் இஷ்யூஸ் வரும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னோட ஒர்க். ஸோ அந்த இனிஷியல் ஃபியூ ஃபோன் கால்ஸ், ஃபியூ இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ், இதுலேயே வந்து நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் ரொம்ப ப்ரிட்டி சாலிட்லி ஐ வில் செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், டைம்லைன் எக்ஸ்பெக்டேஷன், என்ன டெலிவர் பண்ணுவேன், எப்படி டெலிவர் பண்ணுவேன், எவ்வளோ நேரம் ஆகும், பண்ண முடியாதான்னு முதலே டிசைட் பண்ணணும். அண்ட் இட்ஸ் ஈஸியர் டு சே முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு முதல்ல சொல்கிறது இட்ஸ் வெரி ப்ரொஃபஷ்னல். வேலையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயோ எனக்கு இது முடியல அது முடியல அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி அன்ப்ரொஃபஷ்னல் ஃபார் அ ஃபோட்டோகிராஃபர். ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் கிளையண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்லாக கேட்டுட்டு என்னால் என்ன பண்ண முடியும், எவ்வளோ தூரத்துக்கு கிளையண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ண முடியும், இல்லை கிளையண்ட் எக்ஸ்பெக்டேஷனை சேஞ்ச் பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால எனக்கு கிளையண்ட் வந்து ஐ டோன்ட் ஹேவ் மேஜர் இஷ்யூஸ். ஷூட் பண்ணும்போது அவங்க வந்து மேஜராக எனக்கு த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச், நான் சொன்னது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எல்லாம் மேட்ச் ஆகும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் கிளையன்ட்ஸ் ஃபார் மீ. One of the biggest business practices is being prompt. Two big life lessons. One being punctual. சொன்ன டைமுக்கு போய் இறங்குறது. 10 மணி அப்படின்னு சொன்னால் 9:55 போய் சேரலாம், பட் 10:05 போய் சேரக்கூடாது. தட்ஸ் அன்ப்ரொஃபஷனல். அதே மாதிரி ஒரு கிளையண்ட் இமெயில் அனுப்புகிறாங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை நான் வந்து ஐ வில் ஆக்ஷன் இட் அட்லீஸ்ட் வித்தின் த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ். அவங்க அனுப்பிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து நான் ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ், நான் ஷூட்டில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன், கொஞ்ச நாளில் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், இல்லை ஒரு 2-3 நாள் நான் ட்ராவலிங்காக இருக்கேன், என்னால் இன்றைக்கி ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது, ஒரு 3 நாளில் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும், பண்ணுறேன், இல்லை உடனே ரெஸ்பாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி என்கேஜ் பண்ணணும். ஸோ என்றைக்குமே வந்து நீங்களே ஒரு கிளையண்ட்டாக வந்து போய் ஒரு 4-5 வெண்டர்ஸ்ட்டு அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, யார் உங்கள்கிட்ட முதல்ல பாசிட்டிவாக இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் பிஸ்னஸ் கொடுப்பீங்க. ஈவன் இஃப் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், இஃப் ஷீ இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், யார் உங்களை முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணி கரெக்டாக உங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்களோ யூ வில் ஆட்டோமேட்டிக்லி கிராவிடேட் டுவர்ட்ஸ் கிவிங் யுவர் பிஸ்னஸ் டு தெம். ஸோ அது வந்து இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் லெசன் தட் ஐவ் லேர்ன்ட் ஃப்ரம் மை பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்சஸ். செந்தில், நீங்கள் சொன்ன விஷயம் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம மாதிரியான நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் பெரிய உலக அளவில் இன்னும் பெரிய ஃபோட்டோகிராஃபராக வரணும். மறுபடியும் திருவண்ணாமலைக்கு வந்து நான் உங்களை என்ட்ரி எடுக்கணும். நிறைய நம்ம உலகம் முழுக்க சுற்றணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. நன்றி.